ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு மார்னிங் மினி விலாக் தான் பார்க்க போகிறோம். என்னோடய மார்னிங் 5:30க்கு ஸ்டார்ட் ஆகும். வீக் டேஸில். வீக்கெண்டில் 8 o'clock ஆஸ் யூஷுவல் லேட்டாக தான் எழுவோம். 5:30க்கு எழுந்துட்டு நான் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் ரெடி பண்ணணும். பசங்களுக்கும் சரி அவங்களுக்கும் சரி. அதனால் 5:30க்கு எழுந்தேன்னா எனக்கு யூஸ்வலாக கரெக்டாக இருக்கும். 5:30க்கு எழுதுன்றது ஆர்டினரி டேஸ்லேயே கஷ்டமாக இருக்கும். இப்போ ரெய்னி சீசனில் பெட்டை விட்டு எழறதுக்கே முடிய மாட்டுது. அப்போ தான் நல்லா தூக்கம் வருது. இன்றைக்கி தம்பிக்கு பர்த்டே, அதனால் சாக்லேட்லாம் நைட்டே எடுத்து வச்சுட்டேன். மார்னிங் பாஸ்தா பண்ணிவிட்டு பசங்களுக்கு கருப்பு சுண்டல் கிரேவி மாதிரி பண்ணி கொடுத்துடலான்னு, அதனால் நைட்டே சுண்டலை ஊற வச்சுட்டேன். நான் 5:30க்கு எழுந்துட்டு பாதி ப்ரிப்ரேஷனில் இருக்கும்போது 6 o'clock போல் பசங்களை எழுப்பி விட்டுருவேன். பெரியவங்க ஃபஸ்ட்டு குளிக்க போயிடுவாங்க. தம்பி வெளியில் உட்காந்துப்பாங்க எழுந்து. அவங்களுக்கு ஒரு கிளாஸ் ஹாட் வாட்டர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் மில்க் கொடுப்பேன். பாஸ்தா ஈஸி ப்ரிப்ரேஷன் தான். நான் என்ன பண்ணுவேன்னா, கொஞ்சம் தண்ணி நல்லா பாயில் பண்ணிட்டு அதில் சால்ட்டும் ஆயிலும் ஆட் பண்ணி தண்ணி கொதிச்ச உடனே பாஸ்தா ஆட் பண்ணி பாயில் பண்ணிவிடுவேன். அது மாதிரி பாயில் பண்ணிட்ட பிறகு இந்த ரெட் பெப்பரையும் டொமேட்டோவையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை எடுத்து கிரைண்ட் பண்ணி வச்சுருவேன். அதுக்கப்புறம் பட்டர் ஊற்றி கார்லிக் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு இந்த அரைச்சி வச்சுருக்கிறத அதில் எடுத்து ஊற்றிட்டு சில்லி ஃப்ளேக்ஸு ஆரிகனோ போட்டு சால்ட்டு போட்டு கலக்கிட்டு பாஸ்தாவை போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுவேன். நம்மளுக்கு யூஸ்வலாக அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் காரம் எங்களுக்கு பத்தாது. அதனால் நான் ரெட் சில்லி பவுடரும் லைட்டாக ஆட் பண்ணிப்பேன். இது டேசி ஸ்டைல் தான். இது ப்ராப்பர் பாஸ்தா ரெசிபி இல்லை, நம்மளுக்கு ஏற்ற மாதிரி பண்ண ரெசிபி இது. இந்தியன் ஸ்டைல் மாதிரி. ஸோ அது மாதிரி அதை பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் சுண்டல் நைட்டே ஊறிட்டதுனால அதிலே வெங்காய தக்காளி நல்லா போட்டு வதக்கிட்டு ஒரு கிரேவி மாதிரி ரெடி பண்ணியாச்சு. ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு மதியம் லஞ்சுக்கு இதை கொடுத்துடலான்னு. எப்படியும் நைட்டு வெளியில் எங்கேயாச்சும் தான் போய் சாப்பிடுவோம் இன்றைக்கி பர்த்டேன்றதுனால. அதனால் இதை செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். தலைமுடி பெருசாக இருக்க பார்க்க அழகாக இருக்குது. பட் காலையில் அந்த ஹெக்டிக் டைமில் நம்ம ஜடையை போட்டு அனுப்புறதுக்குள்ளேயும் அவ்வளோ இதுவாக இருக்குது. அவ்வளோதான். பர்த்டே பாயும் கிளம்பிட்டு சாப்பிட போயிட்டாங்க. கடை நானும் லன்ச் பேக் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக எனக்கு ஈஸி ப்ரிப்ரேஷன்னால டக்குன்னு முடிஞ்சிருச்சு. சம்டைம்ஸ் இந்த குழம்பு பொரியல்லாம் செஞ்சு பண்ணோன்னா ரொம்ப ஹெக்டிக்காக ஓடும், டைமே இருக்காது. அவங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு எப்படா உட்காருவோன்னு இருக்கும். 2 நிமிஷம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் டீ போட எழுந்து போவேன். டீ போட்டு எழுந்து குடிச்சிட்ட பிறகு தான் நிம்மதியாக இருக்கும் அந்த நாள். எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு மண்டை மேலே இருக்க கொண்டையை மறந்த மாதிரி அவன் ஜாக்கெட்டை விட்டே போயிட்டுருக்கான்.